23 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நல்வழி காட்டியதை கொண்டாடி மகிழ்ந்த ஆலமரம் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர். ஜோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கலந்து கொண்டு சிறப்புரை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் கோவையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் நிறுவனமான ஆலமரம் இன்று அதனிடம் வழிகாட்டுதல்கள் பெற்று 23 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முன்னேறியுள்ளதை கொண்டாடும் விதமாக இந்த நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சேவைகள், பொருட்கள் பற்றி எடுத்துரைக்கவும் டெமோடே எனும் நிகழ்வை கோவையில் மிகச்சிறப்பாக நடத்தியது. இந்த நிகழ்வில் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ஜோஹோ கார்ப் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருடன் ஆலமரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அம்பி மூர்த்தி, பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிறுவனர்கள் மற்றும் முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டனர். இதற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்வில் அம்பி மூர்த்தி பேசுகையில், ஆலமரம் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் வந்து கடந்த 3 வருடங்களா வந்து நாங்க கோவையில வந்து சைலண்டா நாங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நர்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீதரோட ஸ்ட்ராங் இந்தியா மேல ஒரு பயங்கர ஒரு பற்று இருக்கு. ஸோ அதனால அந்த விஷனை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோங்கிறதுக்காக வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நர்ச்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த 23 ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 6 ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெமோ டே மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். வேற வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸ்ரீதர் சார் வந்திருக்காங்க. ஸோ வந்து எல்லாரையும் வச்சு ஒரு அவங்க பில் பண்ணது என்ன, அவங்களுக்கான வந்து மற்ற பிசினஸ் க்ரோ பண்றதுக்கான வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கறத வந்து இது என்ன பில் பண்ணிருக்காங்க இந்த 3 வருஷத்துல அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணதுல வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ் என்ன கேட்டகரியில இருந்து இருக்காங்க? ஸோ ரொபோட்டிக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 2 இருக்காங்க, D2C ஸ்டார்ட் அப் வந்து 1 இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டிராவல் ஸ்டார்ட் அப் 1 இருக்காங்க, அதுக்கப்புறம் கல்ச்சர் ரிவைவல் ஸ்டார்ட் அப் 1 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அக்ராஸ் அது வந்து வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ்ல வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஒண்ணுதான் இருக்கு. அது கான்சியஸான எடுத்த டெசிஷன் தான். ஸோ மற்ற R&D இன்டென்சிவான ஒர்க்கை வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். இன்னும் சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. மோட்டார் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க? ஃபண்டிங்ஸ், சப்போர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? மென்டர்ஷிப் என்ன பண்றீங்க? அடுத்து இல்ல நாங்க மோஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் நாங்க எடுக்கிறவங்க எல்லாருமே அவங்களே எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க. நாங்க கொடுக்கறது வந்து இடம் வந்து நாங்க வந்து அந்த இன்குபேட்டர் வந்து நாங்க என் தந்தையின் நினைவா நான் நடத்துறேன். அதனால வந்து அந்த இடம் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அதை தவிர வந்து மற்ற ஒரு குரூப் ஆஃப் மென்டார்ஸ் இருக்காங்க. இப்போ யாருக்காவது வந்து மேனுஃபேக்சரிங் பத்தி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கு, கான்டாக்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் மென்டார்ஸ் வந்து ஃப்ரீயா வாலண்டியர் பண்றாங்க. இதுல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மென்டர். ஸோ மென்டார்ஷிப் தான் முக்கியமா நாங்க ப்ரொவைட் பண்றோம். மற்றபடி வந்து இங்க இருக்கிற மோஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பூட் ஸ்டார்ட் தான். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்ச ரூபா ரெவன்யூ அவங்களே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் பேட்சா இல்ல இதுக்கப்புறம் நிறைய கொண்டு வர போறீங்களா? பேட்ச் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடையாது. இது வந்து நாங்க 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம்.
அவங்க ஈஸி லைக் லைஃப் லாங் அசோசியேஷன் தான். இது வந்து பேட்ச் மாதிரி எந்த மாடல்லாம் கிடையாது, ஒரு லைஃப் லாங் அசோசியேஷன் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி இருக்கு சார் இப்போ கரண்ட்டாக? இப்போ இன்னைக்கு பார்த்தது இப்போ ஆலமரம் இன்குபேட்டர், இப்போ ரம்பி பிரவீன் இவங்க 2 பேர் நடத்துறது ரொம்ப அருமையான குவாலிட்டி ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்குங்க. ரொபாட்டிக்ஸ் ஒன்று பார்த்தேன், அப்புறம் அந்த ரொபாட்டிக் டாய்ஸ் கிட்ஸ் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி பல விதமான ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு வேர்டுனா ஹை குவாலிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கு, நல்ல ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து கோவையில் இந்த ஒரு இன்குபேட்டரில் இவ்வளவு அருமையான ஸ்டார்ட் அப் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம இந்திய நாட்டுக்கும் சரி இது ரொம்ப ஒரு அருமையான டெவலப்மெண்ட் தான். நான் இதெல்லாம் பெரிய அளவில் நர்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இதுலேருந்து $1 பில்லியன் கம்பெனிலாம் உருவாக்கணும், அது ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு. சரி, இவர் செய்கிறது இந்த ஏர்லி ஸ்டேஜ், இந்த சீட் ஸ்டேஜில் எப்படி ஹெல்ப் பண்ணுறது. இவர் வந்து இப்போ அம்பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இடம் கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அந்த மாதிரி ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து முதல்ல அதை வளர்த்து விடுறாங்க. ஒரு லெவல் வந்தப்பறம் அவங்களே வந்து ஒரு சிறகு பறக்கிற மாதிரி அவங்களே சிறகு விரிச்சு பறப்பாங்க. சில பேர் பூட் ஸ்டாப்டாகவே இருப்பாங்க, சில பேர் வந்து அப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சில பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணவும் வந்திருக்காங்க, அதுவும் நிறைய இன்வெஸ்டர்ஸும் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஈகோ சிஸ்டம் இங்கே உருவாகிட்டு இருக்கு. இதே எல்லா மாவட்டங்களையும் உருவாக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப்ஸோட சக்ஸஸ் ரேட் இந்தியாவில் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் வரும். ஸ்டார்ட் அப்ல எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்டார்ட் அப்பும் வெற்றிகரமாக இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு எப்படி ஆகும்னா, முதல் முயற்சி தோல்வி, 2ஆம் தோல்வி, 3ஆம் முறை தான் சக்சீடே ஆகும். எல்லாருக்கும் நடக்குது. இப்போ எனக்கு எல்லாமே அப்படி தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் ஒரு ஹார்ட்வேர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணேன். முதல்ல ஹார்ட்வேர் வாஸ் அ ஃபெயிலியர், பில்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சக்ஸஸ்ங்கிறது மெட்ரிக் கிடையாது, எவ்வளவு ஜாப் மொத்தமாக கிரியேட் ஆகுது அதுதான் முக்கியமான இது. ரொம்ப ஒரு கோவையில் எத்தனை ஸ்டார்ட் அப்பில் எத்தனை ஜாப் உருவாயிருக்கு, அது உருவாயிட்டு இருக்கா அப்படிதான் பார்க்கணுமே தவிர்த்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சக்சீட் ஆகணாங்கிறது கணக்கில். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சப்போர்ட், நீங்கள் என்ன சப்போர்ட் தேவை? இது ஸ்டார்ட் அப்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கிட்டே என்ன வேணும்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ ஜிஎஸ்டியிலேருந்து மற்றபடி இந்த கார்பரேட் இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்லேருந்து, அப்புறம் அந்த கம்பெனி லா, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் பேங்க்ல எப்படி இது வாங்குறது, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். இது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் நிறையா, ஆனால் இன்னும் நிறையா சிம்பிளிஃபிகேஷன் தேவைப்படுது. அதுதான் மெயின். என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்லாம் ஃபண்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஏன்னா அது லீட் டு ஃபேவரட்டிசம், கரப்ஷன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் முழுக்க ப்ரைவேட்டாக இருக்கிறது தான் நல்லது. அரசாங்கத்தோட ரோல் வந்து இதை ஈஸியாக்கணும், இதை என்கரேஜ் பண்ணணும், நர்ச்சர் பண்ணணும். அது பண்ணலாம். அது அப்ரூவல் ஈஸியாக கொடுக்கறது. அப்புறம் ஸ்டார்ட் அப்புக்கு சில இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஒரு 10 பேர் வர வரைக்கும் சிலது ரூல்ஸ் ரிலாக்ஸ்ட் அப்படிலாம் இருக்கிறது நல்லது. தேங்க்யூ.